வயநாடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களில் மழை படிப்படியாக குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை வயநாடு, கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு ஆகிய 4 மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் பெற்றோரை இழந்த மகளை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்த தம்பதிக்கு கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் நிகழ்ச்சியோடு பதிலளித்துள்ளார். கோழிக்கோட்டைச் சேர்ந்த சுதி மற்றும் அவரது மனைவி வெளியிட்ட பதிவு ஒன்றில் வயநாடு நிலச்சரிவில் பெற்றோரை இழந்து ஆதரவற்று நிற்கும் குழந்தையை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதனை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ள கேரள சுகாதாரத்துறை வீணா ஜார்ஜ், தம்பதியின் வார்த்தைகள் கண்ணீரை வரவழைப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். எனினும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு சட்ட வழிமுறைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள வீணா ஜார்ஜ், அரசின் CARA இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். நிலச்சரிவால் பேரழிவை சிதைத்துள்ள வயநாட்டில் தோண்ட சடலங்கள் மீட்கப்பட்டு வருவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரத்திலிருந்து உயிர் தப்பிய சூரல்மலையைச் சேர்ந்த மூதாட்டி சுஜாதா தாங்கள் மீண்டு வந்த கதையை கண்கலங்க விவரித்துள்ளார். பேரிடர் நேரிட்ட நாளன்று நள்ளிரவில் தங்கள் வீடு இடிந்து போனதால் எங்கு செல்வதென்று தெரியாமல் பரிதவித்ததாகவும், ஒருபுறம் வெள்ளம் பெருக்கெடுக்க கால் போன போக்கில் தனது பேத்தியுடன் அருகிலிருந்த காபி தோட்டத்தில் தஞ்சமடைந்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த பகுதியை நோக்கி முன்னேறி சென்றபோது தங்கள் முன்னே 3 யானைகள் நின்றதாகவும், தன்னையும் தனது பேத்தியையும் விட்டுவிடுமாறு அவற்றிடம் கெஞ்சியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் யானைகள் தங்களை ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறியுள்ள மூதாட்டி சுஜாதா, மீட்புக் குழுவினர் வரும் வரை 3 யானைகளும் தங்களை பாதுகாத்ததாக வியப்புடன் விவரித்துள்ளார். கடும் துயரத்திற்கு நடுவே 2 உயிர்களின் மீது யானைகள் காட்டிய கருணை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதேபோல் அவரது மனைவி கமலா 33,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ள நிலையில் மீட்பு பணிகளுக்கு உதவும்படி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தொழிலதிபர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 24 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறி வசித்து வந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 21 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து உள்ளனர். இதேபோன்று வேலை நிமித்தமாக வயநாட்டில் தங்கியிருந்த தமிழர்கள் 3 பேர் உயிரிழந்து உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இவர்கள் தவிர்த்து காணாமல் போன 25 தமிழர்களை சிறப்பு குழு அமைத்து தேடி வருவதாக IAS அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். மேலும் பெரும் நிலச்சரிவில் இருந்து தப்பி பிழைத்த 130 தமிழர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. சூரல்மலையில் முகாமிட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 5வது நாளாக தொடர்கிறது. லைவ் விக்டிம் ரேடார் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் மூலம் உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு துறை வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையைச் சேர்ந்த 12 பேர் கொண்ட குழுவினர் சூரல்மலையில் முகாமிட்டு மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் மண்ணில் புதைந்து மாயமானவர்களை 5 மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடும் பணியில் இக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மலையாள நடிகர் மோகன்லால் நிவாரணப் பணிகளுக்காக 3 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். எல்லை ராணுவ படையில் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ உடையில் மேப்பாடியில் உள்ள முகாமுக்கு சென்றார். அங்கு ராணுவ வீரர்களிடம் கலந்துரையாடிய அவர் நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளை நேரில் பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார். அப்போது நிலச்சரிவு பாதித்த இடங்கள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் மோகன்லாலிடம் ராணுவ வீரர்கள் எடுத்துரைத்தனர்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மோகன்லால் நிவாரணப் பணிகளுக்காக தனது விஸ்வசாந்தி அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். அத்துடன் வெள்ளமலை பள்ளியை மீண்டு கட்டித்தர நிதியுதவி செய்ய உள்ளதாகவும் கூறினார். ஏற்கனவே முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு மோகன்லால் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் உள்ள உணவுச் சங்கிலி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களுக்கான 32வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, நிலையான விவசாயம் என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தானியங்கள், காய்கறி, பழங்கள், பருத்தி, சர்க்கரை, தேயிலை ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா விளங்குவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் 1900க்கும் மேற்பட்ட புதிய வகை பயிர்களை சாகுபடி செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா என்பது உணவு உபரி அதிகம் கொண்ட நாடு என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, சர்வதேச அளவிலான உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்த உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள காவிரி கரையோர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த 900 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து உடை, உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கலைமகள் வீதியில் தேங்கியிருந்த வெள்ளத்தில் இறங்கி தண்ணீரில் மூழ்கிய வீடுகளை ஆய்வு செய்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர் சாமிநாதன், திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் வைக்கப்பட்ட தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். ஈரோடு பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலையின் நினைவு மணிமண்டபத்திற்கு சென்ற அவர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்ட தீரன் சின்னமலையின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் காலை 9 மணிக்கு பதிலாக 9:15 மணிக்கு தொடங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாட வேளை 7 இருந்து 8 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டு காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:20 மணி வரை நடைபெற்றன. இதனிடையே போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முறையிட்டதன் பேரில் மீண்டும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் விடுத்த உத்தரவில் வரும் 7ஆம் தேதி முதல் காலை 9:15 மணிக்கு பள்ளி தொடங்கி மாலை 4:20 மணிக்கு முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் என்டிஆர் நடித்துள்ள தேவரா படத்தின் 2வது பாடல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியாகிறது. கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்திருக்கும் திரைப்படம் தேவரா பாகம் 1. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சமீபத்தில் இந்த படத்திலிருந்து வெளியான ஃபியர் சாங் வைரலானது. இந்த திரைப்படம் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சர்தார் 2 படத்தில் மாளவிகா மோகனன் இணைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது சர்தார் 2 திரைப்படம் உருவாகிறது. இதன் படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர் S.J. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் ஒளிப்பதிவை மேற்கொள்கிறார். மாவட்டம் கும்பகோணம் காவிரி ஆற்று படித்துறையில் திரண்ட புதுமண தம்பதிகள் உள்ளிட்ட பெண்கள் காவிரி தாய்க்கு படையலிட்டு வரவேற்றனர்.
காவிரி படித்துறை, பகவத் படித்துறை, டபீர் படித்துறை, அரசலாறு படித்துறை ஆகிய இடங்களில் மஞ்சள் கயிறு, தேங்காய் பழம் உள்ளிட்ட பொருட்களுடன் திரண்ட புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது அணிந்த மாலைகளை காவிரியில் விட்டு வணங்கினர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தனர். திருவையாறு காவிரி கரைக்கு வந்த பெண்கள் காப்பரிசி, சாத்துக்குடி உள்ளிட்ட பழங்கள், காதோலை கருகுமணி உள்ளிட்டவை வைத்து காவிரி தாயை வழிபட்டனர். பெண்கள் புது தாலிச்சரடு மாற்றினர். அவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. காவிரிக்கு வர முடியாத பெண்கள் வீட்டில் பூஜை செய்தனர். தேனி மாவட்டம் போடி அடுத்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் திரண்ட மக்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். ஆடி சனிக்கிழமை மற்றும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சுரபி நதிக்கரையில் நீராடி காகத்திற்கு எள் சாதம் வைத்த பக்தர்கள் எள் தீபம் ஏற்றினர். இதேபோல தேனி பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவிலில் திரண்ட பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செய்தும் காது குத்தியும் மகிழ்ந்தனர். கரூரில் காவிரியில் இறங்க தடை விதிக்கப்பட்டதால் ஆடி 18ஆம் பெருக்கு விழாவிற்கு மக்கள் பெரிய அளவில் வரவில்லை. ஆற்றில் நீராடவும் தடை விதிக்கப்பட்ட நிலையில் குறைந்த அளவிலான மக்கள் கரையில் நின்று வழிபட்டனர். அரிசி, பழம், மஞ்சள் கயிறு வைத்து மக்கள் வணங்கினர். காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 91,169 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்துள்ளதால் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்தும் சில நேரங்களில் சற்று அதிகரித்தும் வருகிறது. அதற்கேற்ப கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடகாவில் உள்ள கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவில் 1169 கன அடி அதிகரித்துள்ளது. இரு அணைகளில் இருந்து நேற்று இரவு வினாடிக்கு 90,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அந்த அளவு 91,169 கன அடியாக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 13ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழையூரில் மிகவும் பழமை வாய்ந்த வீரட்டேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற இருப்பதால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் கோயிலின் முன்பகுதியில் தரையை சமன் செய்யும் போது கர்த்தூன்கள் கண்டறியப்பட்டன. இதனை ஆய்வு செய்த கள்ளக்குறிச்சி வரலாற்று ஆய்வு மையத்தினர் இது ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு என்று தெரிவித்தனர். திருவெண்ணெய்நல்லூர் போன்ற ஊர் பெயர்களையும் பொன் பொருள் தானமாக வழங்கப்பட்டது குறித்தும் கல்வெட்டுகளில் இருந்து அறிய முடிவதாகவும் கூறினர். முழுமையான ஆராய்ச்சிக்கு பின்னரே மற்ற விவரங்கள் தெரியவரும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். வடமாநிலங்களில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. உத்தராகண்டில் 15 பேரும், இமாச்சல் பிரதேசத்தில் 8 பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களிலும் 45க்கும் மேற்பட்டோர் காணாமல் போய் உள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. சாலையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சண்டிகர் மணாலி இடையிலான நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர், காவல்துறையினர் என நூற்றுக்கணக்கானோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு மாநிலங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் சவாலாக இருந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகிறது. ராஜேஷ் இயக்கும் இந்த படத்தில் சரண்யா பொன்வண்ணன், பிரியங்கா மோகன், விடிவி கணேஷ் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அக்கா தம்பி சென்டிமெண்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அண்மையில் வெளியான மக்காமிஷி பாடல் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. நடிகர் அஜித்குமாரின் 32 வருட திரைப்பயணத்தை கொண்டாடும் விதமாக விடாமுயற்சி படக்குழுவினர் புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். அதில் 32 ஆண்டுகள் தீரா சாதனைகள், ஆறா ரணங்கள் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என குறிப்பிட்டுள்ள வசனம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நடிகர் அஜித், இயக்குநர் மகிழ் திருமேனி கூட்டணியில் விடாமுயற்சி திரைப்படம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிந்தவுடன் குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் அவர் இணைய உள்ளார்.
வெனிசுலா தேர்தல் வாக்கு சதவீத விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காவிட்டால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எதிர்க்கட்சியினரை அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ எச்சரித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியதோடு விவரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. எனினும் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் மதுரோவை விட எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்மண்டோ கோன்சாலிஸ் அதிக வாக்குகளை பெற்றதாக கூறி அதற்கான ஆதாரங்களையும் எதிர்க்கட்சியினர் வெளியிட்டனர். இது தொடர்பான வழக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எதிர்க்கட்சி வேட்பாளர் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. தேர்தலில் வேட்பாளர்கள் தாங்கள் பெற்ற வாக்கு சதவீத விவரங்களை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் எட்மண்டோ கோன்சாலேஸ் தவிர இதர வேட்பாளர்கள் அனைவரும் நேரில் ஆஜரான நிலையில் எதிர்க்கட்சியினரை தற்போது மதுரோ விமர்சித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே துளசாபுரத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். வாரத்திற்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் இதனால் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர், பாமணியிலிருந்து வரும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அது சரி செய்யப்பட்டதும் குடிநீர் சீராக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்த நிலையில் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையால் விலை குறைந்து விற்பனையானது. சனிக்கிழமை என்பதால் மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகு மீனவர்கள் கரை திரும்பினர். இதனால் ஏற்றுமதி செய்யப்படும் மீன் ரகங்கள் உட்பட அனைத்து வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை காரணமாக மீன்கள் வாங்க குறைந்த அளவே பொதுமக்கள் வந்திருந்ததால் விலை கடும் வீழ்ச்சியடைந்தது. கிலோ 500 ரூபாய்க்கு விற்ற மீன்கள் கிலோ 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையானது. 300 ரூபாய் வரை விற்ற சூறை உள்ளிட்ட மீன்கள் கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நீப்பத்துறை சென்னியம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீமத் போகர் புலிப்பாணி ஆசிரமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போகர் புலிப்பாணி சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அமைக்கப்பட்டுள்ள அவரது நினைவு தூணுக்கு அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் ஈரோடு அருகே சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் சின்னமலையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி காளியம்மன் கோயில் முளைப்பாரி விழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மாடுகளை அழைத்து வந்தனர். 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் இலக்கை நோக்கி மாடுகள் சீரிப்பாய ஏராளமானோர் சாலையோரம் நின்று கண்டு களித்தனர். பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மது போதையில் இருக்கும் நபர்கள் கட்டையால் ஒருவரை ஒருவர் தாக்கும் காட்சிப்பதிவுகள் வெளியாகியுள்ளது. வடுவூர் கிராமத்தை சேர்ந்த நபர் தனது மகனை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்காக மன்னார்குடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கால்வாய்க்கரை பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் மோதுவது போல் வந்துள்ளனர். 3 பேரையும் கண்டித்ததால் ஆத்திரமடைந்தவர்கள் கட்டையை கொண்டு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிப்பதிவுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன.
பழனியில் வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடக்க இருக்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முன்னிட்டு கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் 1,00,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான பந்தல் அமைக்கும் பணியை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார்.